அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகளை 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல திமுக ஆட்சியில். இப்ப மீண்டும் அறிவிப்பு கொடுத்துட்டா ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஏற்கனவே பாக்கி இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு முழுவதும் நிறைவேற்றவில்லை. 1/4 அறிவிப்பு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அறிவிப்புகள் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் மீண்டும் வருகிறது. மக்கள் கேட்பது, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்வி திரு ஸ்டாலினுடைய செவிக்கு எட்டப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலா சக்கரை வருகளா ரேஷன் கடையில் போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.